வணக்கம் தலைவரையா. கிராம சபையோட சில உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்தின் கீழ் நடந்த வேலைகளோட கணக்கை ஆய்வு செய்ய விரும்புறாங்க. கண்டிப்பா செய்யட்டும். பஞ்சாயத்தோட கணக்கு வழக்க கேட்கறது கிராம சபையோட உரிமை. கிராம சபை கூட்டங்களில் பஞ்சாயத்து மூலம் நடத்தப்பட்ட பணிகள் பற்றி விவாதிப்பதோடு கூடவே கணக்குகளை சரிபார்ப்பது மற்றும் செலவுகளை அங்கீகரிப்பது போன்றவற்றையும் செய்யலாம். பஞ்சாயத்து மூலம் நடைபெறும் பணிகளில் ஒளிவு மறைவற்ற தன்மையை பராமரிக்க சமூக கணக்கு தணிக்கை, அதாவது சோசியல் ஆடிட் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். ஊரக வளர்ச்சி அமைச்சகம், இந்திய அரசு. உங்கள மாதிரி எத்தனை பேர் சுத்தமா இருக்கிற இடத்துல குப்பையை எரிஞ்சு இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கீங்க? ரமா ஆண்டி எவ்வளவு தூரம் குப்பையை வீசுறாங்க. ஒலிம்பிக்ல வட்டி எறியறவங்க கூட தோத்து போவாங்க. இதோ பாருங்க, லட்சுமி மாமியோட சுத்தம் எல்லா கிராமங்களிலும் பிரசித்தி பெற்றது. நம்ம சுந்தர அண்ணனை பாருங்க, அவர் எங்க நினைக்கிறாரோ அங்கதான் அவரோட கழிவறை. இந்த நாடு நம்ம வீடு. இதை ஏன் அசுத்தமாக்குறீங்க? உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சிருங்க. अगर एक बार 125 करोड़ देशवासी तय कर ले कि मैं गंदगी नहीं करूंगा, तो दुनिया की कोई ताकत नहीं है जो हिंदुस्तान को गंदा कर सकती. சுத்தமான இந்தியா, சுத்தமான பாதையை நோக்கி மேலும் ஒரு அடி. கோவையில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியிலிருந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க கலை நிகழ்வு நடக்க போகுது. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு கலை நிகழ்வு, செட் இட் ஆப்ட் அப்படிங்கிற ஒரு கலை நிகழ்வு. அது மட்டும் இல்லாம ஃபேஷன் ஷோ அதுவும் நடக்க போகுது. இந்த எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுடைய திறமைகளை எல்லாம் எப்படி காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கூட்ட அரங்குக்கே போய் அந்த கலை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம் வாங்க. பல கல்லூரிகள்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாகவே ஒரு தீம் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த தீமுக்கு தகுந்த மாதிரி அவங்க உடை அலங்காரம் எல்லாம் அணிஞ்சிட்டு அதுக்கு ஒரு ஆப்டா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவங்க என்ன இது போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். சொல்லுங்க, நீங்க எந்த காலேஜ்ல வந்திருக்கீங்க? WLCI சென்னை. ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த என்ன தீம் உங்களுக்கு? முகல் மாடர்ன் கான்ட்ராஸ்ட். ஓகே, அந்த முகலுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆப்டா பண்ணணும். முகல் அட் த சேம் டைம் இப்ப இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கான்செப்ட் முகலாக கொடுத்தாலும் அந்த முகல் இந்த ஒரு மாடர்ன் ட்ரெண்ட்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கறதா இவங்களுக்கு கொடுத்த தீம். இந்த தீமுக்கு ஆப்டா இவங்க பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத ஜட்ஜஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. இது எவ்வளவு நேரத்துல நீங்க இந்த ட்ரெஸ் பண்ணீங்க? 1 hour. 1 hour பண்ணிட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து நிறைய கல்லூரிகள்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. எத்தனை பேர் சுமார் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க? 8 to 9. இப்போ நீங்க இந்த ட்ரெஸ் ரொம்ப கஷ்டமா டிசைன் பண்ணது யாரு? Designing with the same. We are actually basically from fashion students, so we did. Okay, so அதனால நீங்களே டிசைன் பண்ணீங்க. நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணி உங்களுக்கு காம்படிஷன்ல சக்சஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? Sure. கண்டிப்பா அவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து பல கல்லூரிகள்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தீமுக்கு தகுந்த மாதிரியே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பண்ணி அதே மாதிரி மாடர்னா பண்ணிருக்காங்க. அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் யாரெல்லாம் என்னென்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தீம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு என்னென்ன பிரைஸ் கிடைக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்ப்போம் நம்ம.
Escúchame. Hello, I'm Dr. Picheshwar Gadde, Chairman, Sardar Vallabhbhai International School, Coimbatore. This is the institute which, with the help of the Ministry of Textile, it has been put up, especially in the field of textile, to create a textile management level. It's a specialized thing where we have something different rather than the management people. This year, we got a very good response, and students are coming from all over India, and my students' placements are going above than the management students, because since they have a textile edge on top of it. Today only the governing body has taken a decision, and they have suggested that we should promote more meritorious students by giving up to 40% scholarship of the students. So this year onwards, 50% seats we are increasing, giving them a scholarship of 40%, which will definitely bring the talent up, and this talent will be very helpful for the textile industry. As you know that India requires a lot of textile placements, lot of efforts, and most important is a talent, a young talent, which they can bring a miracle and compete with the international world about it. Sardar Vallabhbhai Patel
ஜவுளித்துறை மேலாண்மை தொழில் கல்லூரி சர்வதேச கல்லூரி 2002 இருந்து இருக்கிறது. 14 வருடங்களாக கல்லூரி போய்கொண்டு இருக்கிறது. 2004 வந்து டெக்ஸ்டைல் இன்ஸ்டிடியூட்டாக இருந்ததை வந்து 2010ஆம் ஆண்டில் வந்து சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை நிறுவனமாக தரம் உயர்த்தினாங்க. மத்திய ஜவுளித்துறை நிறுவனம். இந்த கல்லூரியில் வந்து பார்த்தா வந்து எல்லா வித மாநிலங்களிலிருந்தும் வந்து மாணவர்கள் வந்து இங்கே பங்கெடுத்துக்கிறாங்க. 2 வருட போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புகள் இங்கே இருக்கிறது. அது டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ரிட்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட், அப்பேரல் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற டிவிஷன்ஸில் நாங்கள் மாணவர்களுக்கு பாடங்கள் கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடியவங்களோ அந்த மாதிரியான லெவலுக்கு இந்த கல்லூரி நிறுவனத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு வந்து போர்ட் ஆஃப் மெம்பர்ஸும் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸும் மிகவும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மாணவர்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷன் சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த படிப்புகள், இந்த கோயம்புத்தூர் மாநகரம் வந்து இங்கே இருக்கிற ஜவுளித்துறையில் ரொம்ப பெயர் பெற்றது. ஜவுளித்துறைக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் சேலம், குமாரபாளையம் இந்த ஏரியாக்களுக்கு வந்து மாணவர்களையும் வந்து ஃபீல்டு விசிட், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கு இதுக்கெல்லாம் அனுப்புகிறோம். அது போக வந்து எங்கள் மாணவர்கள் வந்து வெளிநாட்டோட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வச்சுருக்கோம். சாக்சியான் யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் லெப்ரக் அப்படிங்கிற சொல்லக்கூடிய செக்கோஸ்லோவாக்கியா யூனிவர்சிட்டி, அங்கே மாணவர்களாக எங்கள் மாணவர்கள் அங்கே போகிறாங்க. அங்கே இருக்கிற மாணவர்களாம் இங்கே வந்து படிக்கிறாங்க. இப்போ கூட ஒரு 4 மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற கல்ச்சரையும் பார்த்துக்கிறாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த ஏரியாவில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இல்லாத டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ஸோ அருமையான வாய்ப்பு வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறோம். மேலும் இந்த ஆண்டு 2015-16 கல்வி ஆண்டில் இங்கே போர்டு இப்போ தான் முடிஞ்சுது. அவங்க வந்து ஒரு 40% இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபீஸில் வந்து ஷேர்ஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஒரு மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நல்ல ஒரு எங்கள் கல்லூரியில் நடக்கிற தேர்வில் அவங்க பரீட்சை எழுதி இது பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு வந்து 40% வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் நம்ம. Hello, I'm Eliška and this is Michael, and we are from Czech Republic, from Technical University in Liberec, and we came to India because our university have some relationship with this university, and thanks this relationship we can came and visit every mills and schools which are here in Coimbatore or around here,
My name is Michael. I'm 24. I'm from Czech Republic. I graduate like engineer in textile in Czech Republic in our college. Now we 2 weeks in Kombator where we visit some for example spinning mills. They are producing some cotton yarn, and in our schedule it's also to visit Tirupur where we want to know how the knits are producing here in India. இவங்களுடைய யூனிவர்சிட்டியிலிருந்து 2 மாதங்கள் வந்து இந்த ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் இருந்து நிறைய கேதர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைத்த, நமது நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெருமைன்னு கூட சொல்லலாம். இவங்க கிட்ட இந்த நிகழ்ச்சியை பத்தி கேட்டபோது ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அது வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு கிடைத்த பெருமைன்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை காண்போம். तेरी गलियां गलियां तेरी गलियां
இதுவரைக்கும் நீங்க பார்த்தது கோவையில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் நடந்த டெக்ஸ் அவென்யூர் 2014 அப்படிங்கிற ஒரு கலை நிகழ்வு. இந்த ஒரு கலை நிகழ்விற்காக தமிழ்நாட்டிலிருந்து பல கல்லூரிகள்ல இருந்து இங்க ரொம்ப அழகா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதையும் நீங்க ரொம்ப அழகா கண்டுகளிச்சீங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம்.